Hi guys, welcome back to our channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope you all are doing well. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கான ஒரு வெஞ்சர் தான்டா. ஸோ ஆக்சுவலி வீடியோ போட்டு ஒரு 10 to 12 days இருக்குது. ஸோ ஆக்சுவலி எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுடா. ஸோ அதனால் நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணதில் எனக்கு ஹெல்த் இஷ்யூ நிறையாவே வந்துடுச்சு. நான் ஃபுல்லாக என்ன அதிலே போட்டு நிறையா டெக் ஒர்க் அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ அதனால் என்னால் மற்ற ஒர்க் பண்ணவே முடியல. ஸோ அதனால் ஹெல்த் இஷ்யூ வந்துருந்தது, ரொம்ப ஹீட் ஆனதுனால. ஸோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் சாட்டர்டே அட்லீஸ்ட் நான் நைட்டுக்குள்ளே ஒரு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் என்னால் சுத்தமாக முடியலடா. பிகாஸ் எனக்கு ஃபுல்லாமே ரொம்ப வாமிட்டிங் அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம். ஸோ சரி ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டப் பண்ணிடலாம் அப்படின்னு தான்டா. ஸோ வாய்ஸ் பின்னாடி கேட்குது, இல்லை என் வாய்ஸே ஏதாவது ஒரு மாதிரி இருக்குன்னா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்கடா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீன்லையே நீங்கள் ஜேகேவோட பேண்ட் மெம்பர்ஸ், அப்புறம் அவங்களோட பேண்ட் மெம்பர்ஸ், ஸோ இப்போ எல்லாருமே அவார்ட் ஷோவில் தானே வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ எம்சி வாசிப்பாங்கள்ல, ஸோ அவங்க த ஆர்டிஸ்ட் ஆஃப் த இயர் goes to, ஸோ லெட்ஸ் கோ வித் த கவுண்ட்ஸ் ஆன். ஓகே guys அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்சி சொல்கிறாங்க. அந்த ஹோல் க்ரௌட், அந்த எப்படி சொல்கிறது, ஃபேன்ஸு, சில ஐடல்ஸ், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து 5 4 3 2 1 அது மாதிரி எல்லாமே கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே தான் நார்மலாக தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ கையை பசக்கிட்டு அது மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ணுறது மேல். ஓகே, ஸோ இப்போ அப்படியே ஃபீமேல் மேல் 2 எம்சிஸ் இருப்பாங்கள்ல. ஸோ சேர்ந்து பிடிஎஸ் பங்தாசனியாந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு அண்டனேபிளாக ஒரு ஸ்மைல் வருது. ஸோ நீங்கள் டக்குன்னு உங்கள் பேண்ட்மேட்டை திரும்பிட்டு உங்கள் ஸ்மைலை ஹைட் பண்ணுறதுக்கு, பிகாஸ் கேமரா எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் திரும்பிட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் பேண்ட்மேட்ஸ் தான் பார்த்து அவங்கள டீஸ் பண்ணுறாளுங்க அவங்களுக்குள்ளேயே. ஸோ இப்போ எல்லாருமே, ஸோ பிடிஎஸ் எழுந்திரிச்சா அவார்டு வாங்க போவாங்கள்ல. ஸோ இப்போ எல்லா ஐடால்ஸுமே எழுந்திரிச்சா அவங்களுக்கு பவ் பண்ணுறாங்க. ஸோ உங்களையும் இன்க்ளூட் பண்ணி தான். ஸோ ஜங்குக்கு உங்களை அப்படியே பார்த்துட்டு அந்த மனசு அப்படியே போகிறான். நீங்கள் ஸோ அந்த அவார்டு வாங்கும்போது ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் அது எல்லாமே கிளாப் பண்ணுறது, அது இதுன்னு இப்போ போகுது. ஸோ இப்போது ஃப்ரீ டைமு, அதுக்கப்புறம் அடுத்த அவார்டு, பர்ஃபார்மன்ஸு, அது இதுன்னு போகுது. இப்போது உங்களுக்கு ஆல்பம் ஆஃப் த இயர் ஃபீமேல் குரூப்பு. ஸோ இந்த இதில் கொஞ்சம் டஃப்பான காம்படிஷன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நியூ ரைசிங் கிடையாது. ஸோ பிடிஎஸ் ஒரு 4 years கழித்து நீங்கள் டெபியூட் ஆகிருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஓல்டும் இல்லை, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நியூவும் கிடையாது. மிட்டு தேர்ட் ஜென் அந்த மாதிரி தான் வருவீங்க நீங்கள். ஸோ இப்போது அவார்டுக்கு தான் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ எம்சி மறுபடியும் கவுண்டவுனே போகிறான். எந்த இலவிடா அவன் கவுண்டவுனே போய் சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்க ஹார்ட் மேலே ஒரு கை இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஹார்ட்லாம் டப் 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 டப்னு அடிக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன தான் ஒரு அவார்டு வாங்கினாலும் புதுசாக ஒன்று வாங்கினா எப்படி இருக்கும், பத்தியா நாங்களாம் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்து காமிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் அப்படியே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, உங்களோட டீம் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்பம் ஆஃப் த இயர். ஸோ டப்புன்னு நீங்களும் எந்திரிச்சிருப்பாங்க. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. எந்திரிடி மயிறு அப்படிங்கிற அவங்க பேண்ட்மேட்ஸ் அவங்க பக்கத்தில் உட்காந்துருப்பால அவன். ஸோ உங்களுக்கு முன்னாடி பிடிஎஸ் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு மேல் ரோ நீங்கள் பேசுறது எல்லாமே அவங்களுக்கு கேட்கும். ஸோ உங்கள் பேண்ட்மேட்ஸ் எல்லாமே கெட்ட வார்த்தை போட்டு உங்களை சொல்லி சாவடிக்கிறாளுங்க. எந்திரி அது இதுன்னு அழுகிறது. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆயிடுச்சு அவார்டெலாம் வாங்கி. ஸோ அழுகிறதுலாம் இல்லை, பட் பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதில் அவங்கெல்லாம் பிடிச்சி காய்ச்சி மூச்சுங்கிறாளுங்க. நீங்கள் அவார்டு தானடி ஜெயிச்சோம், அதுக்குடி என்ன பிடிச்சி திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் பேண்ட்மேட்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ இப்போது லேட்டாக அவார்டெலாம் வாங்குறீங்க. நீங்கள் சத்தியமாக நான் ஸ்பீச் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைக்குக்கு, இப்போது உங்கள் பேண்டில் ஃபுல்லாமே ஒரு 6 பேர் இருப்பாங்க. ஸோ
ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் நிற்க வச்சுட்டு அடுத்து ஒரு 2 பேர் நிற்க வச்சுட்டு அதுக்கு பின்னாடி லாஸ்ட்டாக ஒருத்தி மட்டும் நீங்கள் நின்றுருக்கீங்க. லைக் கையில் உங்கள்கிட்ட தான் அவார்ட் இருக்குது, முன்னாடி வா வையா முன்னாடி வா நீ தான் அவார்டு வச்சுருக்க அப்படிங்கிறாளுங்க. நீங்கள் கிட்டுக்கிட்டுன்னு லைக் ரேபிட் மாதிரி க்யூட்டாக போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நிற்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஸ்பீச்சு கொடு, ஐயோ நான் என்னடி ஸ்பீச்சு கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ அவங்க பேண்டுக்குன்னு ஒரு லீடர் இருப்பாங்கல்ல, ஸோ லீடர் தான் சொல்லுவாள். ஸோ நீங்கள் என்னடி ஸ்பீச்சு கொடுக்கறது ஒரு மண்ணும் ப்ரிப்பேர் பண்ணலடி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அவளே ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணியிருப்பா. ஸோ லைக் அவளே ஏதாவது ஒரு ஸ்பீச் சொல்வாள்ல, ஸோ அந்த மாதிரி அவள் ஏதோ மேனேஜ் பண்ணியிருக்காடா. ஸோ லேட்டர் இப்போ ஒரு நைட்டு மாதிரி ஆகுது. நீங்கள் உங்களோட ஹோட்டல் ரூமில் எப்படி சொல்கிறதுனா உங்கள் கம்பெனி ரூம்ஸ்லேருந்து அது ரொம்ப ரொம்ப அவே ஓகேங்களா. ஸோ அதனால் இங்கே உங்களுக்கு ரூம்ஸ் தான் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவங்க உட்காந்துட்டு ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போது இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு ரீல்ஸு போஸ்ட்டு ஒரே இதை பார்த்து தான் போகுது. ஜேகே இன்ட்டு யன்ஹா. ஸோ யன்ஹானா ஒரு ஃபீமேல் ஐடல் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லைட்டாக தோணுது. பட் நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் அந்த ரீல் மட்டும் ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஸோ அந்த ரீலில் ஃபுல்லாமே ஜங்குக்கும் யன்ஹாவும் ஐ கான்டாக்ட் வச்சுருக்க மாதிரி தருது. ஸோ அதில் யன்ஹா வந்து விங் பண்ணுறா, ஜங்குக்கு ப்ளஷ் ஆகுது. உங்களுக்கு சுத்தமாக புரியல என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக மூட் அப்செட்டு. ஸோ இப்போ இந்த இன்டர்நெட் ஃபுல்லாமே இந்த ஷிப்பிங் ஒர்க்கு அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜென்யூனாக நீங்கள் அப்செட் ஆகிட்டீங்க. எதுக்கு மற்ற பொண்ணுங்களை பார்த்து அவன் விங் பண்ணுறா, சரி ஓகே இவன் எதுக்கு ப்ளஷ் பண்ணுறான், அது என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு மாதிரி இன்செக்யூராக இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. ஒரு வேளை நம்ம தான் ஓவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டோமோ, ஒரு வேளை யன்ஹாவோட டீம் ஜெயிக்கலை அப்படிங்கிறதுனால அவள் ரிவெஞ்சுக்கு தான் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவ்வளோ தாட்ஸ் வருது. நீங்கள் ஃபோனை தம்மானு தூக்கி போட்டிருப்பீங்க. அப்போ தான் கரெக்டாக ஜங்குக்கார கால் பண்ணியிருப்பான். அவன் கால் பண்ணதை நீங்கள் பார்க்கவே இல்லை, ஃபோன் வேறு சைலன்ஸில் போட்டு தூக்கி போட்டிருப்பீங்க. லைக் எப்படி சொல்லணும்னா பில்லோட எட்ஜில் இருக்குது. லைக் இப்போ யாராவது டம்முன்னு குதிச்சாங்கன்னா கீழே உடஞ்சி போயிடும், கீழே விழுந்து உடஞ்சிரும், அந்த மாதிரி எட்ஜில் இருக்குது. நீங்கள் ஃபோன் அடிக்கிறதே நீங்கள் பார்க்கல, ஃபுல்லாக வைப்ரேஷன் மோடில் கூட இருந்திருக்காது. அடித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன தெரில நார்மலாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே படுத்திருப்பீங்க சும்மாவே. நீங்கள் சுத்தமாக தூங்கவே இல்லை, உங்கள் கண்ணெலாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. அப்போது ஒரு 3-4 days ஸ்கிப்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ஜங்குக்கும் ஒரே என்டர்டைன்மெண்ட்டில் ஆக்கிங்க, ஓகே, ஒரே கம்பெனி ஹைப்னே வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது இங்கே எல்லாருமே அங்கே எப்படி சொல்கிறது குரூப் மீட்டிங் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா அடல்ட்ஸ் அந்த மேனேஜர்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சீட் பக்கத்தில் தான் பிடிஎஸ். ஸோ மாக்னேலேருந்து எல்டர்ஸ் வந்து யங்கர் தானே வருவாங்க. ஸோ நீங்கள் யங்கரு, ஜங்குக்கும் யங்கரு. ஸோ உங்கள் 2 பேர்த்தையும் கரெக்டாக லைக் ஒட்டி போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு உங்களோட பேண்ட் அப்படியே உங்களுக்கு அடுத்தது, அதுக்கப்புறம் எல்டர் அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டரு. ஸோ ஜங்குக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடா நோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து பொஜ்மெண்ட் தியம் அந்த மாதிரி, ஓகே, ஏஜ் வைஸ் ஓகே. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க, மனுஷன் பக்கத்தில் உட்காந்துருக்கதே நீங்கள் பார்க்காத மாதிரி. ஸோ மறுபடியும் அந்த யன்ஹா இதே கம்பெனி தான் அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு ரிவல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் உங்களுக்கும் அவளுக்கும் சுத்தமாக ஒத்து போகாது. ஸோ அவள் வந்துட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அவ்வளோ லைக் ரொம்ப கிரிஞ்சு பண்ணுற மாதிரி அவள் ஹாய் காமிக்கிறா. உங்களுக்கு அது கிரிஞ்சாக தான் தெரியுது, வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியல. நீங்கள் பார்த்துட்டு ஹாய் ஃபாரி மயிறு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி லைக் அவள் ஹாய் அப்படின்னு சொன்னால நீங்கள் உங்களுக்கு வந்துருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. லைட்டாக ஜங்குக்கு கேட்டிருக்கோம். அவன் ஓ மேடம் ஜலசாராங்களா அப்படிங்கிற மாதிரி மனசை தோணியிருக்கோம். உங்கள் பேண்ட்மேட்க்கும் கேட்டிருக்கோம். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஜிம்மன் சாரில் லீன் பண்ணிட்டேன், ஏய் நாளைக்கு ஏதோ பிரச்சனை போலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த ஜிம்மன்ட்ட சொல்கிறான். ஜிம்மன் ஹே தெய்வங்கா பட்டியாடா பேசுகிறதுக்கு வேறு மேட்ரு வந்துடுது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் திரும்பி பேசுகிறாங்க. நான் சொல்கிறத கேள்வி எழுது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜிம்மன் கேட்குறான்.
அதுவா இது என்ன இப்போ என்கிட்ட ஹாய் அப்படின்னு வாரி வளைஞ்சாலா பார்த்து ஹாய் அப்படின்னு இவளும் லைக் மிமிக்ரி பண்ணுறா மச்சான் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து ஜிமின்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். தேயாவும் கேட்டுட்டு தான் இருக்கான். ஸோ தேயாங் தான் இப்போ ஜிமின் சொன்னான்ல. ஸோ அப்படியே கேட்டு ஓ மை காட் ஆளுக்கு ஜல்சாகுறா ஜல்சா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு சும்மா கேட்கல, நீங்கள் அதை கேட்குறோங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உலகத்தில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஜஸ்ட் அவங்க கேட்கறதுக்கு மட்டும் தலையை நோட் பண்ணுறது, அது உங்கள் பேண்ட்மேட்ஸ்கிட்ட பேசுகிறது. இவங்க பக்கம் திரும்பினா எல்டர்ஸ்ட்டை மட்டும்தான் பேசுவீங்க, யங்லைன்ட்ட மட்டும் பேசுகிறது கூட இல்லை. ஹாய் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு வேப், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஜங்குக்கு மட்டும் பர்டிகுலராக இக்னோர் பண்ணுறீங்கன்னு இல்லை, நீங்கள் மார்க்னே ஃபுல்லாகவே இக்னோர் பண்ணுறீங்க. டேய் நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தேயும் பார்க்குறான். என்னை மட்டும் இக்னோர் பண்ணால் டேட்டிங் நம்பர்ஸ் வராது, அதுதான் யங் லைன்ஸை மட்டும் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பல கடிச்சு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு ஷுகா பார்த்துட்டு ஹாய் ப்ரோ அப்படிங்கிறீங்க. ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேர் நார்மலாக கான்வர்சேஷன் வச்சுக்கிறீங்களா. ஸோ லேட்டர் இப்போது லைக் எப்படி சொல்கிறேன்னா, உங்களோட ப்ராக்டிஸ் ரூம் ரைட் அண்ட் சைடு உங்களுக்கு பக்கத்துலேயே ஜங்குக் பிடிஎஸோடது ஒரு ப்ராக்டிஸ் ரூம் இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போது நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களோட ரூம்லேயும் லவுடான சவுண்ட்ஸ் தான் வந்துட்டுருக்கு, பக்கத்து ரூம்லேயும் லவுடான மியூசிக் சவுண்ட்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ தான் உங்களை யாரோ வெளில வந்து கூப்பிட்றாங்க, ஏன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கும் ஜங்குக்கும் தெரிஞ்ச ஒரு அவங்க 2 பேத்துக்குமே ஒரு ஃப்ரெண்டான ஒரு ஸ்டாஃபு. ஸோ அவங்க தான் அந்த வயன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கை காமிக்கிறா. ஹாஃப் பாடியை அந்த டோர் ஃப்ரேம்லேயே மறைச்சிட்டு வயன் அப்படின்னு கூப்பிடுறா. சொல்லு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே வாய்ஸ் மங்கி போயிருக்கோம். சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கை காமிக்கிறா வா அப்படின்ட்டு. நீங்கள் வரேங்க இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. சங்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் சொல்லிட்டு போகிறேன். எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. லைக் நான் தான் இருந்தாலும் கூப்பிட்ருக்கான், இல்லை போய் தான் ஆகணும். ஸோ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. பின்னாடி மிரர் ரூம் இருக்குல்ல, ப்ராக்டிஸ் மிரர் ரூம், அந்த ரூமில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் சொல்லிட்டு பாட்டு போயிட்டாங்க. நீங்கள் அதுக்கு அங்கே இருக்கும், அங்கே ஒரு சிசிடிவி கேமராவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஸோ எனிவேஸ் அந்த மிரர் ரூம் போயிருப்பீங்க. நீங்கள் அங்கே க்ரௌடாக இருக்கும், இல்லை மற்ற ஐடால்ஸ் யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினச்சிட்டு வந்திருப்பீங்க. யாருமே இல்லை, வெறிச்சோடி போயிருக்கு அந்த இடமே. லைக் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்துனா எக்கடிக்கும், அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க, எங்கடா போய் தொலைஞ்சான், எதுக்கடா கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ தான் ஆனால் அங்கே ஜங்குக் இருக்கான், ஆனால் என்ஹாவும் இருக்கா. இந்த இளவு எதுக்கு என் ஆள் கூப்பிடும்போது வராயோ. அங்கே என்ஹா வந்துட்டுருக்கா. யாருடா இந்த சனியை என் ஆள் கூடயே வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. ஜங்குக் கூப்பிட்டுருந்தியா அப்படிங்கிறங்க ஓட்டு ஓனே மாறிடுச்சு கோவத்தில். ஜங்குக் பாதி ஸ்மோக் பண்ணிட்டேன். கூப்பிட்டுருந்தேன் ஆவயன் அப்படிங்கிறான். அவனுக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டேன். எது கூப்பிட்ருந்தா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லாம் லைக் கை காட்டிட்டு, ஒரு கை காட்டிட்டு இன்னொரு கை சின்னில் இருக்க. ஸோ என்ன அப்படியே பார்த்து உங்களை பார்த்து அப்படியே வாரி வலிடா. ஹாய் வயன் எப்படி இருக்க அப்படிங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ஜங்குக்கிட்ட திரும்பிப்பீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. என்ன ப்ரைவேட்டாக பேசணும் போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். என்ன ஜங்குக் ப்ரைவேட்டாக பேசணுமா? ஏன் இவன் என்ன உன் ஃப்ரெண்டு தானே, நம்ம தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, அவன் வச்சு பேசு, இப்போ என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்கிறான். உங்களுக்கு கடுப்பாச்சு. கேர்ள் ஃப்ரெண்ட்ரே ஃப்ரெண்டு வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாகுது. ஜங்குக் பெஸ்ட் ஃப்ரெண்டாக அது எப்போதுலேருந்துமா அப்படிங்கிற மாதிரி என்ன பார்த்துட்டு பட் ஸ்டில் எதுவுமே என்ன பண்ணவும் முடியாது மனுஷனால். ஸோ பார்த்துட்டு இல்லை அண்ணா இது நாங்கள் ப்ரைவேட். என்ன ப்ரைவேட், நீங்கள் 2 பேரும் என்ன டேட் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி ஒரு குழந்த மாதிரி கேட்குறா. உங்களுக்கு கடுப்பாவது, எதுக்குடா இப்படி கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்குங்க. என்ன அது
ஆமாம், இப்போ என்ன உனக்கு நான் பேசணுங்கிறான்ல, அதனால் மூட்டு போக முடியாதா அப்படின்னு சொன்னீங்க. யுன்ஹா பார்த்து கத்தவும் இல்லை, பட் ஒரு ஸ்னாப்பிங்கான ஒரு டோனில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. யுன்ஹா பார்த்துட்டு ரியலி யூ guys are dating? Oh my god, Jungkook, I was your best friend. Why didn't you tell me? முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தள்ள கை வச்சுருப்பீங்க. ஸோ சின்ன இருந்ததில் அதை அப்படியே டெம்பிளில் வச்சு லைட்டாக ரப் பண்ணுறீங்க. ஜங்குக்கு சிரிப்பாக வருது. அது என்ன ஜங்குக் நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் 2 பேர் டேட் பண்ணுறீங்கன்னு. Oh my god, I thought I would love you. What? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்புறீங்க. எனிவேஸ் nothing, never mind, I'll go guys அப்படின்னு சொல்லி ஒன்றா திரும்புகிறா. ஜங்குக் பார்த்துட்டு லைக் அவள் திரும்பும்போது எப்படின்னா, சில கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் வந்து சொல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு திரும்ப பார்த்துட்டு போகிறா. ஜங்குக் எதுவுமே சொல்லலை. கிளம்பு தாயி கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான் மனசை பார்த்துட்ருக்கான் அவன். He really didn't mind me. Oh gosh, oh my god, no. How will I choose him? He's just a public one. So, will you just shut your mouth and go away, Yunha? அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அது அவள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி தலைவா வெளில பேசிச்சு போல. டக்குன்னு வயலை கை வச்சுட்டு குட்டுன்னு ஓடிட்டா வெளியில். ஸோ நீங்கள் ஜங் பார்த்துட்டு எதோ கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் லைக் உங்களோட விஸ்டப்படுத்தி லைட்டாக உங்களை பக்கத்தில் இருக்கிறான். என்னடா அப்படிங்கிறீங்க. என்னாடி ஜல்சாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்களை ஒரு மிரரில் பின் பண்ணுறான். அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அதெல்லாம் அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். చాలా சீலாம் இல்லை, மேபி பொசசிவ்னஸ்ன்னு வச்சுக்கோ ஜங்குக் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பொசசிவ்னஸ் அடி அப்படின்னு சொல்லி ஜங்குக் உங்களை இன்னும் லைக் டைட்டாக அந்த மிரரில் அவங்கள பென் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் பொசசிவ்னஸ் தான், ஏன் உங்களுக்குலாம் வரக்கூடாது உங்களுக்கு மட்டும் வருமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லை, பேட்ரி ரொம்ப ஹாட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆமாண்டி 2-3 நாளாக பார்க்குறேன். இல்லை எத்தனை நாள் கவுண்ட் பண்ணலடி, செம்ம ஹாட்டாக இருந்தடி. ஹாய் ஜங்குக் அப்படின்னு அவதான் சொல்லும்போது ஐயோ நீ மேக்கப் பண்ணி க்யூட்டாக இருந்ததுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டம் லிப்பில் பெக் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் விட அப்படிங்கிறீங்க. ஒடுங்கிறதுக்காடி ஒரு ஸ்டாஃப் என் வேலை போனாலும் பரவாயில்ல, சென்டிமெண்ட்லாம் ஒன்றும் விட்டாத சரியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ லெட்ஸ் பாஸ் ஹியர். ஸோ ஜஸ்ட் மினிட். ஸோ சைடில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்குதா, ஸோ அதனால் எங்கேயாவது இந்த சுற்றில அடிக்கிற சத்தம் வந்து இதுன்னு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் லைட்டாக இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து மாற்றி நான் வேறு ஸ்டுடியோ ரூம் மாற்றிக்கிறேன். ஸோ பேக் டு த ஸ்டோரி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவனை அப்படி பார்த்து முறைக்கிறீங்க. ஏன்டி முறைக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் பவர் பண்ணிட்டு கேட்குறான். சும்மா போய்ட்டு அவள்கிட்ட போய்ட்டு நீ பேசிகிட்டு இருக்கா, என்கிட்ட பேச மாட்டியா என்ன அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் நல்லா தான் பேசிட்டு இருப்பீங்க. லைக் எப்படின்னா கேமராஸ் எல்லாமே நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சிலர் வந்து ஷிப் பண்ணியிருப்பாங்க. பட் சிலர் வந்துட்டு நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மட்டுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி கான்வர்சேஷன் வச்சுருப்பீங்க ஓகேவா கேமராஸ்லேயே. ஸோ இப்போது அதுவா இந்த பண்ணி மட்டும் அந்த என்ஹாவால் டிஸ்டம் அதெல்லாம் இல்லை சொல்லுவோம். இல்லை நிச்சயமாலுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேஸ்ட் லைட்டாக பிடிக்கிறான். கையடை நான் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஏன் அடுப்பு நான் தான் சொல்லுவேன் கையடை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அது முன்னாடி இப்போ என்னோடதுமா வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆன்ட்டி மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு டோன் மாற்ற அதை கண்ட்ராஜாக இருக்கு மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஃபுல்லாக டோரை மாற்றிட்டு சொல்கிறான். இல்லை வேணா நீ அதிலே பேச அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் வந்து ஸ்மால் பண்ணிவிட்டு ஸோ அவங்கள இன்னும் அந்த மேலே ஃபுல்லாக புஷ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை இன்னசென்ட்டாக மேலே பார்க்குறீங்க எம்பி. ஸோ தலையை மட்டும் தூக்கிட்டு ஸோ அவன் பார்த்துட்டு அவனோட உங்களோட ஒரு லெக் மட்டும் எடுத்துகிட்டு அவனோட வேஸில் ரேப் பண்ணுறான். ஸோ ஏற்கனவே ஒன்று ரேப்பில் இருக்குமா, ஸோ இன்னொரு வந்து ரேப் பண்ணி உங்களை ஃபுல்லாமே அவன் தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்னடா உங்களுக்கே தெரியும். ஸோ மிரர் முன்னாடியே ஸோ இப்போது ஆஃப்டர் மேத் நம்ம போகலாண்டா. ஸோ இப்போ எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் 2 பேருமே அவ்வளோ பேண்டிங்காக இருந்துட்டுருக்கீங்க. அங்கே முடியலடா
அப்படிங்கிறீங்க. முடியலையா, நான் 2வது ரவுண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டைட்டாக கிராப் பண்ணிட்டு அவனோட லேப்பில் வச்சு அவனோட ஜீன்ஸ் அன்சிப் பண்ணுறான். ஸோ முன்னாடி ஜிப் பண்ணிப்பான். ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு ஜங்கு வேணாண்டா அப்படிங்கிறீங்க. ஏன் வேணாம் அப்படிங்கிறான். வேறு இருக்குடா, எம்பாரசிங்காக இருக்குடா. எம்பாரசிங்கா 2 பேர் தவிர யாரும் பார்க்க போகிறதில்ல. ஏன்டி லைட்டில் உன்னை எத்தனை தடவை பார்த்துருக்கேன் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு அது வேறு இது வேறு ஜங்குக் மிரரில் அப்படியே தெரியுதுடா, நம்மள மாதிரி 10 பேர் பண்ணுற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவன் ஜஸ்ட்டு சொல்கிறீங்க. அவன் ஏற்கனவே மனுஷன் ஜீன்ஸ் அன்சிப் பண்ணிவிட்டு உங்களோட ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வந்து ஹாஃப் நேக்கடாக தான் இருக்கும். ஸோ வந்து ரிப் மேலே உங்களோட என்ட்ரன்ஸாக வச்சுருப்பான். வேணாண்டா அப்படிங்கிறீங்க. வி டோன்ட் டேக் அ நோ ஃபார் ஆன்சர் பேபி அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் செகண்ட் ரவுண்ட் போயிருப்பான். ஸோ இதோட இந்த மனுஷன் முடிச்சுக்கலாம்டா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யங் லைனுக்கு ஒரு ஒன் ஷாட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதில் பார்க்கலாம். லவ் யூ ஆல். பாய்.